ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் vlog. நான் வந்து என்னோட பேபியோட ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் மட்டர் புலாவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் யூ ஆல். ஸோ பேனில் வந்துட்டு நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்துட்டு கடலெண்ணெய் விட்டுட்டு அண்ட் சோம்பு, ஜீரகம், பட்டை, லவங்கம், இலை, நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவு போட்டால் போதும். நான் 1.5 கப் ரைஸ்க்கு இந்த அளவு போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும். நெறைய பேர் கருவேப்பில போட மாட்டாங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்குமேன்றதுக்காக நான் போடுறேன். ஃபார் மட்டர் புலாவ். அப்புறம் ஆனியன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 3 மீடியம் சைஸ், மீடியம்க்கும் கொஞ்சம் ஸ்மால் இருக்கும்ல, அந்த சைஸில் 3 ஆனியன்ஸ் போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டிங்கன்னா, லைக் கொஞ்ச நேரத்தில அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டா வரும். அப்போது நம்ம வந்துட்டு மத்த என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது தான். இதுக்கப்புறமா வந்து கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஆ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா, சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் அந்த ஆனியன் நல்லா வதங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுனால, நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் 2 பச்சை மிளகா. அந்த 1 1/2 கப் அரிசிக்கு இந்த 2 பச்சை மிளகா போதுமானதா இருக்கும். இந்த கலர்ல இருக்கிற பச்சை மிளகாய் யூசுவலி காரம் அதிகமா இருக்காது. அதனால 2 போட்டிருக்கேன். இல்லன்னா குழந்தைக்கு வந்து 1 போட்டாலே போதும். கொஞ்சம் டார்க் கிரீனா இருக்க பச்சை மிளகா. இப்போ வந்து கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ரொம்ப அதிகமா கிடையாது. எல்லாமே அந்த 5 ஃபிங்கர்ஸ்ல எடுத்தா அடங்குற அளவுக்கு போட்டா போதும். இல்லன்னா ரொம்ப ஃப்ளேவர் அதிகமாயிடும். கொத்தமல்லி, புதினாவோடது. அண்ட் பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால. இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூனுன்றத விட ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டா போதும். 1 கப் அரிசி போடுறோம்னா, 1 கப்புக்கு 1 ஸ்பூனுன்றதுல 1 1/2 கப் வந்து 1 1/2 ஸ்பூன் வந்துட்டு அ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இது என்னோட கொஞ்சம் ஃபர்ஸ்ட் விலாகுன்றதுனால கொஞ்சம் திக்குது. அ போக போக வில் டூ பெட்டர் வே. அண்ட் இப்போ நான் கொஞ்சம் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வதக்கும்போதே அத நம்ம போட்டுட்டோம்னா, கொஞ்சம் சீக்கிரம் வெந்துரும். நம்ம வந்து 1 விசில், 2வது விசில் வரும்போது ஆஃப் பண்ணிட போறோம். ஸோ பட்டாணியும் வேகணுன்றதுக்காக நம்ம ஆனியனோடயே சேர்த்து வதக்கிட்டோம்னா, கொஞ்சம் வெந்துரும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப குழஞ்சும் இல்லாம, நல்லா கடிச்சு சாப்பிடுற மாதிரி நல்லாருக்கும். சாஃப்ட்டா வெந்திருக்கும், நம்ம இப்பவே போடுறதுனால. இது கூட இப்போ கூட நீங்க கொஞ்சம் சால்ட் பார்த்துட்டு போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். நான் வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு 1 1/2 கப் அரிசிக்கு 2 1/2 கப் தான் போடுறேன் தேங்காய் பால். ஏன்னா ஆல்ரெடி நான் 20 நிமிஷம் வந்து பாஸ்மதி ரைஸே ஊற வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஊறுனதுனால, மோர் தென் 20 மினிட்ஸ் ஊறுனதுனால வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து அ தண்ணியோ, பாலோ அதிகமா விடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கம்மியா விட்டாலே போதும். 1 1/2 கப் அரிசிக்கு நான் 2 1/2 கப் தேங்காய் பால் விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கெட்டியான மில்க் ஊத்துவோம் இல்லையா? அது 1 1/2 கப் வந்து பார்த்தீங்கன்னா, டைல்யூட்டட் கோகோனட் மில்க். இப்போ கொஞ்சம் சால்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு சால்ட் வேணுமா, எக்ஸ்ட்ரா வேணுமா அப்படின்றது தெரிஞ்சிரும். அரிசி போட்டதுக்கப்புறமா சால்ட் பார்த்தா, அது கொஞ்சம் கம்மியா இருக்க மாரி தான் இருக்கும். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில ரைஸ் போட்டுட்டு, ஒரு கலர் கலரிட்டு விட்டுடலாம். திரும்பவும் ஒரு கொதி வரும்போது, நம்ம வந்து லிட்டு போட்டு மூடிட்டு, விசிலுக்கு வச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும். முன்னாடியே நம்ம மூடிட்டோம் அப்படின்னா, அதோட ப்ரெஷர் டைமும் அதிகமாயிடும். அதுக்காக தான். இல்லன்னா வந்து ரைஸ் வந்துட்டு குழஞ்சிரும். ரொம்ப நேரம் நம்ம வந்துட்டு குக்கர்லேயே ரைஸ் வச்சிருந்தா. இப்போ கல்லுப்பு போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சால்ட் பார்த்துட்டு, ரைஸ் போட்ட உடனே பார்த்தா கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்க மாரி இருந்தது. ஸோ கல்லுப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நான் 1 ஸ்பூன், கரெக்ட்டா ஒரு ஃபுல் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கெட்டியா இருக்க நெய். நம்ம இது டைல்யூட் பண்ணோம்னா, ஹீட் பண்ணோம்னா, அது ஒரு 1 1/2 1 2 ஸ்பூன் அந்த மாதிரியே வரும். ஸோ அத போட்டு முடிச்சோனே, குக்கர் லிட் மூடிட்டு, ஒரு 2 விசில்க்கு கரெக்ட்டா ஆஃப் பண்ணிட்டு, நான் விட்டுட்டேன் கொஞ்ச நேரம் குருமா செய்ற வரைக்கும். ஸோ லைட்டா கீழ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா, நெறைய விட மாட்டேன். கொஞ்சம் கம்மியா தான் விடுவேன். ஸோ அரிசியெல்லாம் நம்மளுக்கு உதிரி உதிரா தான் இருக்கு. குழையாது. ஸோ நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.